வேர் ஆர் யூ. அவனை வெட்டி வெயில்ல போடணும். இந்த மொழியை கொலை செய்யறவனை மட்டும் தாங்காதுங்க எனக்கு. நான் ஒண்ணு கேட்கிறேன், நீ பந்தியில உட்கார்ந்து இருக்கிற, உனக்கு பாயாசமோ ஏதோ ஒரு பொரியலோ வைக்கிறாங்க, உன்னை விட்டுட்டு இன்னொருத்தனுக்கு வச்சா எப்படி வயிறு எரியும்? அதே மாதிரி தான் மொழிக்கும். அந்த வார்த்தையை விட்டுட்டு இன்னொரு வார்த்தைக்கு போற, அந்த எழுத்தை விட்டுட்டு இன்னொரு எழுத்துக்கு போற. ஒருத்தர் இறந்து போயிட்டாருங்க, ஒருத்தர் மெசேஜ் போடுறான் RIP. என்னங்க RIPனா? எல்லாமே ஷார்ட்டா. முதல்ல நீங்க எல்லாருமே நாளையில இருந்து ஒரு வேலை செய்யுங்க. இன்னைக்கு நைட்ல இருந்து கூட பண்ணலாம். இங்கிலீஷ்ல பேசினா இங்கிலீஷ்ல பேசு, தமிழ்ல பேசினா தமிழ்ல பேசு. இது பண்ணா போதும். தமிழையும் ஆங்கிலத்தையும் கலக்காது. இந்த கலப்படத்துக்கு பேரே ஆங்கிலத்துல தான். அந்த கலப்படத்துக்கு என்னன்னு பேர் சொல்றான் சொல்லுங்க பாப்போம். கெட்ட வார்த்தை, சொல்லவே கூடாது. ஒரு மொழியை இன்னொரு மொழியுடன் கலத்தல். ஏர்லி மார்னிங் பெட்ல இருந்து எழுந்திருச்சு பிரஷ் பண்ணி பாத்ரூமை வாஷ் பண்ணி கிளாஸ் ரூமை ரீச் பண்ணி டிஃபன் பாக்ஸ்ல டிஃபனை பேக் பண்ணி என்ன பண்ண இதுல முழுமையா சொல்றதே இல்லைங்க. ஈவினிங் 5 o'clock பஸ் ஸ்டாண்ட்ல மீட் பண்ணுவோமா. தமிழை முழுமையாக பேசுங்கள். நீங்க ஆங்கிலத்தையும் சுருக்கி கொண்டீர்கள் குழந்தைகளே. இப்ப என்ன SMS அப்படின்னா ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ். எல்லாமே ஷார்ட்டா. 4 பேருக்கு நல்லது பண்ணணும், 4 பேர் தெரிய வேலை செய்யணும். இந்த 4 பேரோட சேர்ந்து தான் கெட்டு போறான். இந்த 4 பேர்ன்றாங்கல்ல தமிழ்ல, இந்த 4 பேர் யார் சொல்லுங்க பாப்போம். எனக்கு முந்தானத்து தாங்க தெரிஞ்சது அந்த 4 பேர் யாருன்னு. செத்தா தூக்கிட்டு போறான்ல அவன் தானா? அவனுக்காகத்தான் நாம இவ்வளவு பண்ணணுமா? செத்துட்டா 4 பேர் நமக்கு வேணும். அந்த 4 பேருக்காகத்தான், அந்த 4 என்ற கணக்காகத்தான் தமிழ் அதைத்தான் சொல்கிறது. உலகத்திற்காக. நேத்து என் பையனை நான் ஒரு வார்த்தை, உங்க வயசு தான் அவனுக்கு, அவன் சொல்றான் முட்டாள்தனமா பேசாதப்பா அப்படின்ட்டேன். அவன் ஒரு வார்த்தை சொன்னான் பாருங்க, எனக்கு ஆச்சரியமா இருந்ததுங்க. அவன் ஒன்னும் தமிழ் பேசுற பையன் இல்ல. முட்டாள்னு திட்டாதீங்க அம்மி, எவ்வளவு அழகான வார்த்தை தெரியுமா முட்டாள் அப்படின்னு நான் பாருங்க. நான் கொஞ்சம் கேட்டேன், என்னப்பா அது சொல்லு அப்படின்னு. அவன் சொல்றான், மெடிடேட் பண்றோம்ல, தியானமா இருக்கிறோம்ல, தியானமாக இருப்பதற்கு பெயர் தான் முட்டாளாம். இனிமேல் நம்ம யாரும் நம்ம பிள்ளைங்களை பாராட்டினாதான் அந்த வார்த்தையை சொல்லணுமே தவிர திட்டுறதுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்பதனை நான் தெரிந்து கொண்ட இடம். என்னன்னா ஆளுக்கால் திட்டிக்கோங்க. என்னன்னா தேர் ஓடுது இல்ல பிள்ளைகளா, தேர் ஓடும் பொழுது தேர் சக்கரம் ஒரு இடத்துல போய் முட்டிக்கும். அப்போ ஒரு ஆள் நின்றுட்டு இருப்பாங்க, அவன் கையில ஒரு சின்ன கட்டை இருக்கும், அதுக்கு அந்த கட்டைக்கு பேர் முட்டு. அவன் சாமி வருது, அவனுக்கு சாமி வேணும், அவன் தேர்ல கை பிடிச்சனா அவனுக்கு அவ்வளவு ஜன்ம சாபல்யம். ஆனா அவன் அந்த தேரை பார்க்க மாட்டான், அந்த கயிறை பார்க்க மாட்டான், அந்த சாமியை பார்க்க மாட்டான். அவன் நோக்கம் எல்லாம் சாமி சிலை மறுபடியும் கோயில் போய் சேர வேண்டும். எங்கே சக்கரம் முட்டி கொண்டாலும் அந்த முட்டை வைத்துக் கொண்டு அந்த சக்கரத்தை திருப்புகின்ற அந்த ஆளுக்கு பெயர் முட்டு ஆள். அதை திட்டா மாத்தணும் பாருங்க, அதுதான் நம்முடைய மிகப்பெரிய பெருமை. வேறு எதையும் கவனத்தில் கொள்ளாமல் தன் வேலையே செய்யக்கூடியவனை திட்டுகின்ற மரபு வந்து விட்டது நமக்கு. நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, சொற்களில் இருக்கிறது சூட்சுமம். இலக்கியம் அழகானது, மிக மிக அழகானது. சொற்களில் எழுதக்கூடிய வார்த்தைகளை வாசிக்கக்கூடிய நிலையில் தமிழ் போல் உன்னதமான எழுத்து முறை இந்த உலகத்திலேயே கிடையாதுங்க. எத்தனை முறை வரட்டுங்க. தமிழினுடைய உயிர் எழுத்துக்கு 12ங்க, மெய் எழுத்து 18. இந்த ரெண்டுத்தையும் இந்த 30 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு ஆசிரியர், என்னுடைய முதுகலை ஆசிரியர் ஒரு விளக்கம் கொடுத்தாருங்க. நான் மறக்கவே மாட்டேன், அந்த விளக்கத்தை மறக்கவே முடியல என்னால. உயிர் என்பது தனித்தும் இயங்கும், உடலோடு சேர்ந்தும் இயங்கும். உடல் இருக்குல்ல, அது உயிரோடு சேர்ந்து மட்டும்தான் இயங்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோ. உயிர் எழுத்து மெய் எழுத்து உனக்கு புரிஞ்சு போயிடும்னாரு. நான் எப்படின்னு கேட்டேன். உயிர் எழுத்தை உச்சரிக்க முடியும், மெய் எழுத்தை உச்சரிக்க முடியாது. உச்சரிச்சு பாருங்க பாப்போம். ஈ சொல்லாம இக்கு சொல்லணும். இக்குனால ஈ வந்துருச்சே. காற்று தடைபடுகின்ற நிலையில் இருப்பவை தான் மெய் எழுத்துக்கள். காற்று அப்படி ரிலீஸ் ஆச்சுனா, உயிர் அப்படி ரிலீஸ் ஆச்சுனா உங்களுக்கு உயிர்மை எழுத்தாக அது மாறி போகும். அதுதான் தமிழனுடைய மாட்சி, அதுதான் தமிழனுடைய பெருமை. அதனால்தான் உயிர் மெய் என்று சொன்னார்கள். மெய்ங்கிற சொல்லுக்கே உண்மைன்னு பேருங்க. அது தமிழ்ல எங்க வச்சாம் பாருங்க, உடம்புக்கு வச்சாம் பாருங்க. நீங்கெல்லாம் அதை தானே ஆய்வு செய்றீங்க. மெய்யின்னு பேர் வச்சவங்க தமிழ். அதுக்கு மனசு தாங்க பொய் சொல்லும், உடம்புக்கு பொய் சொல்ல தெரியாதுங்க. அதுக்கு தெரியாது. பசிக்குதுன்னா பசிக்குது, நோய் வந்ததுன்னா நோய் வந்தது, தூக்கம்னா தூக்கம். உடம்புக்கு பொய் சொல்ல தெரியாது. அதனால அதை மெய்யின்னு சொன்னா பாருங்க. என்ன சொல்லாடல்கள், இடுகுறி பெயராக இருக்கட்டும், காரண பெயராக இருக்கட்டும், தமிழ் அவ்வளவு கொட்டி கிடக்கிறது. தமிழில் அழகு, அறிவு, தத்துவம். எதை சொல்ல வேண்டும்? சீனாவில் 6000க்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தெரியுமா?
6000. இங்கிலீஷ்ல 26. ஆனா இங்கிலீஷ்ல ஒரு பிரச்சனை இருக்குங்க. இங்கிலீஷ்ல தமிழுக்கு இருக்கிற பிரச்சனை சொல்றேன் பாரு. இப்ப என் பேர் பர்வீன் அப்படின்னா எத்தனை ஒலிங்க? எத்தனை ஒலி? பர்வீன் என்பது 4 ஒலி. ப இர் வி இன் 4 ஒலி. 4 ஒலிக்கு 4 எழுத்து தமிழ். நீ 7 எழுத்து எழுதினாதான் ஆங்கிலத்தில் எழுத முடியும் பர்வீன. ஒரு ஒலிக்கு ஒரு எழுத்து என்பது தமிழினுடைய மாண்பு. நீங்க எது வேணாலும் எடுத்து பாருங்க. அதனால் தான் தொழில்நுட்ப கட்டமைப்புகளில் உட்கார்ந்து அப்படி வந்து உட்காருது தமிழ். தமிழினுடைய 2 கண்கள், ஒன்று வீரம் ஒன்று காதல்ங்க. 2 பொருள் தான் தமிழுக்கு. ஒன்னு வீரம் ஒன்னு காதல். 2 வீரம் அப்படிங்கிறது எவ்வளவு அற்புதமானது. தமிழில் எப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது? தமிழினுடைய மாண்புகளை பேசுகின்ற பொழுது தமிழுடைய முதல் பொருள் என்ன தெரியுமா? நான் உங்களை சொல்லுகிறேன், அறிவியல் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சொல்லுகிறேன், தமிழ் கலாச்சாரம் என்பது வெறும் கலைகள் அல்ல. தமிழனுடைய முதல் பொருள் என்ன தெரியுமா? இன்றைக்கு அதற்குத்தான் விபத்து வந்திருக்கிறது. அதை காப்பாற்றிக்கோங்க. தமிழனுடைய முதல் பொருள் நிலம். நிலம் தான் தமிழனுடைய முதல் பொருள். மலையும் மலை சார்ந்த இடமும், கடலும் கடல் சார்ந்த இடமும், மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் கடல், மருதம் வயல், முல்லை காடு, காடும் காடு சார்ந்த இடமும், பாலை மணலும் மணல் சார்ந்த இடமும் இல்லை. மணலும் மணல் சார்ந்த இடம் பாலை இல்லை. குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்து பாலை என்றொரு படிமம் கொள்ளும். வறட்சிதான் பாலை. வறண்ட பகுதிக்கு பேர் தான் பாலை. அது காடாக இருக்கட்டும் மலையாக இருக்கட்டும், வறண்டு போனால் அது பாலையாகும். தமிழ் அப்படிப்பட்ட மொழி. இந்த காலத்துல எல்லாம் போயிடுச்சுங்க. உங்க காலத்துல என்ன தெரியுமா உங்களுக்கு சிக்கல்? உங்க மூளைக்குள்ள ஒரு கேமரா இருக்குங்க. அந்த கேமரா ஆஃப் ஆகி ஒரு 12-13 வருஷம் ஆச்சுங்க. எல்லாம் அடுத்தவன் காட்டுற காட்சியை இதுல பார்த்துட்டு, அடுத்தவன் காட்டுற காட்சியை பார்க்க மூளைக்குள்ள ஒரு இமேஜினேஷன் இருந்தது. இருக்கா இப்போ உங்களுக்கு இமேஜினேஷன்? அதனால தான் அவங்க சொன்னாங்க தமிழ் நூல்களை படியுங்கள், தீர்மானத்தில் 1. இமேஜினேஷன் வருமே. தாய்மொழியில் படிப்பதனால் கற்பனை திறன் அதிகரிக்குமே. இமேஜினேஷன் இஸ் மோர் தென் நாலேஜ். ஐன்ஸ்டீன் இமேஜின் பண்ணணுமே. ஒரு புத்தகத்தை வாசிச்சா தானே இமேஜினேஷன் வருது. டிவி பார்த்தா எங்க வருது? இந்த கொள்ளிக்கட்டையை முறைச்சிட்டு இருந்தா எங்க வருது? இல்லையே, கற்பனை போயிடுச்சே. மெசேஜே வந்திருக்காதுங்க. சும்மா பார்ப்பான். அந்த ரேப்பரை பார்க்கணும் அவனுக்கு, அவ்வளவுதான். ரேப்பர் மேனியான்னு பேர் இதுக்கு. தமிழ் தான் தமிழர்களுடைய வரலாறு. தமிழ் மொழி தான் செம்மொழி. 2004ஆம் ஆண்டு தமிழ் மொழியை செம்மொழி என்று மத்திய அரசாங்கம் அறிவித்தது உங்கள் எத்தனை பேருக்கும் தெரியும்? அதனுடைய 10 அமெண்ட்மெண்ட்ஸ்ல ஒரு அமெண்ட்மெண்ட் என்ன தெரியுமா? ஒரு மொழி எப்பொழுது செம்மொழியாக அங்கீகரிக்கப்படும் என்றால் அது 1000 ஆண்டுகளுக்காகவாவது பேசப்பட்டிருக்க வேண்டும். 1000 ஆண்டுகளாவது அதில் கலை இலக்கியங்கள் இருக்க வேண்டும். தமிழினுடைய தொன்மை என்ன தெரியுமா? கீழடியில் போய் பாருங்கள். கீழடியை தோண்டி எடுத்திருக்கிறார்கள். 15000 ஆண்டுகளுக்கு மேலான பாரம்பரியமும் வரலாறும் கலையும் இலக்கியமும் சார்ந்ததுதான் தமிழர்களுடைய வரலாறு. கிடைத்திருக்கக்கூடிய வரலாறை வைத்தாலே 3000 தேரும் நமக்கு. ஆங்கிலம்னு பேசுறல அற்புதமான மொழிங்க ஆங்கிலம். நான் எந்த மொழியையும் குறை சொல்பவள் இல்லை. எனக்கு எல்லா மொழியும் பிடிக்கும். எல்லா மொழியும் உயிர்ப்பானது என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் அதனுடைய வரலாறு 800 ஆண்டுகள் தான். ஆங்கிலத்தினுடைய வரலாறு 800 ஆண்டுகள் தான். ஆனால் தமிழினுடைய வரலாறு 15000 ஆண்டுகள் என்பதனை மட்டும் நாம் தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நமக்கு ஒரு பாசமும் ஒரு அழுத்தமும் அதன் மீது ஏற்படும். இந்த எகிப்தியர்கள் இருக்காங்கல்ல, அவர்களுடைய வரலாறு எதை குறித்து அவர்கள் தன் வரலாறை தோண்டி எடுக்கிறார்கள் என்றால், இந்த பிரமிடுகள், பிணங்கள், மம்மிஸ், பிணங்களை கொண்டுதான் அவர்கள் தன் வரலாறை சொல்லுகிறார்கள். தமிழர்கள் எதை வைத்து வரலாறு சொல்லுகிறோம் தெரியுமா? அவர்களுடைய வரலாறு 5000 6000 என்று சொல்லுகிறார்கள். நம் வரலாறு எப்படிப்பட்டது தெரியுமா? நமக்கு பிணங்கள் எல்லாம் நம் இடத்தில் கிடையாது. எரிச்சிடுறோம். புதைச்சா கூட அதுக்கு மேல இன்னொன்னு போட்டுடுறோம். நம்மிடத்தில் எந்த கட்டடங்களும் இல்லை. எந்த ராஜாங்கத்தினுடைய எந்த ராஜாவினுடைய எந்த வரலாறும் நம்மிடத்தில் இல்லை. நாம் எதை வைத்து வரலாறு சொல்லுகிறோம்? தமிழர்கள் எதை வைத்து வரலாறு சொல்லுகிறார்கள் என்றால், தமிழர்கள் தன் நாபியில் இருந்து எழுகின்ற அந்த உயிர் மூச்சு காற்றோடு வெளிவருகின்ற தன் தாய்மொழியை வைத்துத்தான் நாம் தமிழர்களாகிய நாம் வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலேயே எல்லா மொழியும் எல்லா தாய்மொழியும் இனிமையானதுதான் குழந்தைகளே. யாருடைய தாய்மொழியும் வச்சுக்கோங்களேன், அது இனிமையானதுதான். ரசூல் கம்ஸ்தேவ் என்கின்ற ரஷ்ய கவிஞன் இப்படி எழுதினான்: செத்துக்கொண்டிருந்தேன், யாரோ என் தாய்மொழியில் பேசினார்கள், எழுந்து கொண்டேன் என்று எழுதுகிறான். அவ்வளவு சிறப்பானது தாய்மொழி. உயிர் கொடுக்கும் அது தாய்ப்பால் போன்றது, கலப்படமற்றது. எல்லா மொழியும் இனிமையானதுதான். எனக்கு
ஒரு 5 மொழி தெரியும். யூடியூப்லலாம் நான் இதை பேசி இருக்கிறேன். யூடியூப்ல பர்வீன் சுல்தானா அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய பல பேச்சுகள் வரும். அதில் நான் சொல்லியிருக்கிறேன் எனக்கு ஒரு 5 மொழி தெரியுங்க. அந்த 5 மொழியில் வீட்டில் நான் பேசுகிற மொழி இருக்குல்ல, என் தந்தையின் வழியாக என்னை வந்து சேர்ந்த மொழி உருது. நான் வீட்டில் உருது தான் பேசுவேன். என்னுடைய மார்க்கம் எனக்கு தந்த மொழி அரபி. வந்தவுடனே பார்த்தேன் மருதம் அப்படின்னு எழுதுகிற அந்த ஸ்டைல்லேயே அந்த அரபி எழுத்துக்கள் இருந்தன. எனக்கு அரபி தெரியும். அடுத்து இந்த தேசம் என் மீது திணித்த மொழி ஹிந்தி. எனக்கு ஹிந்தி தெரியும். இந்த உலகம் நான் பேசியே ஆக வேண்டும் என்று என் பயணங்களில் என்னை கட்டாயப்படுத்திய மொழி ஆங்கிலம். எனக்கு ஆங்கிலம் தெரியும். என் தாயின் மணி வயிறும் என் நிலமும் என் மண்ணும் என் கலாச்சாரமும் எனக்கு வரமாக அள்ளித்தந்த மொழி தமிழ். 5 மொழிகளை தெரிந்து வைத்துக்கொண்டு நான் பேசுகிறேன். ஏதோ ஒரு மொழியை தெரிந்து அல்ல. உருதுவிலே முழுமையாக கவிதைகளை எழுதவும் கவிதைகளை சொல்லவும் கவிதைகளுக்கு வியாக்கியானம் தரவும் என்னால் முடியும். என் தகப்பனார் உருது கவிஞர். எனக்கு உருது தெரியும், எனக்கு ஆங்கிலம் தெரியும். இத்தனை மொழிகள் தெரிந்து கொண்டு நான் சொல்லுகிறேன், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். எங்கேயுமே கிடையாதுங்க. தமிழ் என்பது என் குழந்தைகளை வெறும் மொழி அல்ல. தமிழ் என்பது நம் உணவு, தமிழ் என்பது நம் உறவு, தமிழ் என்பது நம் உடை, தமிழ் என்பது நம்முடைய உணர்வினுடைய உச்சம். எல்லாம் உயிர், எல்லாம் தமிழ்தான். தமிழில் நின்று கொண்டுதான் தமிழர்களுக்காகத்தான் தமிழ்நாட்டிற்காகத்தான் நீங்கள் அறிவியல் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நினைத்து கொண்டால் போதுமானது. சென்னையில ஜல்லிக்கட்டு நடந்ததுங்க. ஜல்லிக்கட்டு என்கின்ற அந்த ஒரு கலாச்சார விழாவை முன்னெடுப்பதற்காக பல லட்சம் மாணவ கண்மணிகள் இளைஞர்கள் பீச்ல கூடுனாங்க. பீச்ல இருந்து எங்க வீடு நடக்கிற தூரங்க. அந்த போராட்டத்தில் நான் கலந்து கொள்ளவில்லை. அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட பிள்ளைகளுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தேன். அந்த குழந்தைகளை நான் பார்க்கிறேன். இருட்டு, ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பல லட்ச குழந்தைகள் ஒன்றாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு இளைஞனும் எந்த ஒரு பெண்ணையும் பகடிவதை செய்ததாகவோ கேலி கிண்டல் செய்ததாகவோ குறிப்பே கிடையாது. அவர்கள் அந்த அளவிற்கு தன்னுடைய மேன்மையை, கலாச்சாரத்தை, இறையாண்மையை பாதுகாத்துக் கொண்டிருந்தார்கள். இளைஞர்கள் அப்படித்தான். உங்களிடத்தில் நான் தமிழ் உணர்வை வளர்ப்பதற்காக சில விஷயங்கள் பேச வேண்டும் என்பது என் பணி.